உங்களையும் உங்கள் மூலம் உலகையும் உருமாற்றும் நம்ப முடியாதவை 400. நடக்க முடியாதவற்றை நம்மை கொண்டு நடத்துகிறவரே நம் தேவன். நம்ப முடியாததை நம்புவதே நம் விசுவாசம். தேவ பிள்ளை தேவனென்று இயேசு சொன்னாரே, நீ மனுஷன் அல்ல, மறந்திடாதே. கல்லறையை மாத்திரமல்ல, கல்லறை தோட்டத்தையே காலி செய்யும் ஆற்றலும் இப்பொழுதே உனக்குண்டு. நான் செய்ததை விட பெரிய கிரியையும் நீ செய்வாய் என உன்னை பார்த்து சொன்னவர் எல்லளவும் பொய்யுரையா இறைமகனாம் இயேசுவன்றோ. அவர் எங்கும் எப்பொழுதும் உனக்குள்ளே வாசம் செய்கிறாரே. நீ செல்லும் இடமெல்லாம் அந்த ஜீவ தண்ணீரை கட்டவிழ்த்து விடு. நீ கட்டவிழ்ப்பதை பரலோகம் கட்டவிழ்த்து வையகத்தை வாழ வைக்கட்டும். நம்ப முடியாத 400 சத்தியங்களை தொடர்ந்து கேட்போம். தேவ வசனத்தை பெற்றுக்கொண்ட உங்களுக்கும் எனக்கும் ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாரு பாருங்க. தேவ வசனத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் தேவர்கள் என்று சர்டிஃபை பண்ணது யாருங்க? சர்டிபிகேட் கொடுத்தது யாரு? நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து. அவர் எவ்வளவேனும் பொய்யுரையாத இறைமகனாகிய இயேசு. அவர் தான் சொல்லிட்டாரு, நீங்கள் 21வது நூற்றாண்டின் தேவர்கள். இந்த வார்த்தையின்படி நீங்களும் வாழ போகிறீர்கள், வையகத்தையும் வாழ வைக்க போகிறீர்கள். அருமையானவர்களே, தேவன் நமக்கு கிருபையாக நம்ப முடியாத 400 சத்தியங்களை கொடுத்திருக்கிறார். சாதாரண விசுவாசியால நம்ப முடியல. அவ்வளவு பெரிய ஸ்டேட்டஸ், அவ்வளவு பெரிய சூப்பர் நேச்சுரல் பவரை நமக்குள்ள வச்சிருக்கிறாருங்க. ஏன் தெரியுமா? உங்களை நம்பித்தான் தேவன் இருக்கிறார். கிமு முதல் நூற்றாண்டிலே இயேசுவை நம்பின பரலோகம், கிபி முதல் நூற்றாண்டிலே வையகத்தை வாழ வைக்க சீஷர்களை நம்பின பரலோகம், 21வது நூற்றாண்டிலே உங்களை நம்பி இருக்கிறதுனாலதான் இயேசு சொன்னாரு, தேவ வசனத்தை பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் தேவர்கள் என்று சொல்றாருங்க. We are the troubleshooters for every issue on the face of this earth. இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையின்படி நாம் தேவர்களாக இருக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. 288வது நம்ப முடியாத சத்தியம், சுய அறிவா சூப்பர் நேச்சுரல் அறிவா? ரைட் அருமையானவர்களே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கால ஐயா ஒருத்தர் சொல்றாங்க, ஐயா 1700 செய்தி கேட்ட ஐயா, எனக்கு போர் அடிக்கவே இல்லையா, ஒரே குதூகலமா இருக்கியா, செத்தவங்களே எழுப்ப நான் போறேயா, என் வியாதி ஓடிட்டியா, என் பிள்ளைகள் நல்லா இருக்காங்க. அருமையானவர்களே, சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் தேவர்களாகத்தான் வாழ முடியும். அருமையானவர்களே, தேவர்கள்னா யாருங்க? ட்ரபிள் ஷூட்டர்ஸ். அதாவது எந்த பிரச்சனைக்கு மேலதான் நம்ம இருப்போம், எல்லா பிரச்சனையும் நம்ம கால்களுக்கு கீழே தான் இருக்கும். அருமையானவர்களே, ஐயா நம்மை விட அதிகமான டேஞ்சரஸ் சிச்சுவேஷன்ல இயேசு கிறிஸ்து 3 வருஷம் இருந்தாருங்க. எவனாவது அவரை தொட முடிஞ்சுதாங்க? இஸ் அவர் கம்ப்ளீட் மாடல். பவுல் சில இடத்துல அடி வாங்குறான், அது எனக்கு ரொம்ப வருத்தம். அந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டான். அவனை கல்லெறிய கையை தூக்கின பொழுது இந்த கையை ஒரு 3 நாள் இப்படி நிறுத்தி இருக்கலாம? 3 நாள் எலிமா கண்ணை குருடாக்குனால சில காலம் கையை சில கால கை அப்படியே இருக்கட்டும்னு அன்னைக்கு 1000 பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்களங்க. இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல அடி வாங்கலங்க. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர். பாருங்க, சுய அறிவா சூப்பர் நேச்சுரலா? சுய அறிவு என்றால் என்ன தெரியுமா? அதாவது மனுஷ அறிவு எல்லா பிரச்சனைக்கும் நேச்சுரல் தீர்வை தான் பார்க்கும். இட் இஸ் நாட் பிப்ளிக்கல். நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு பாருங்க. நீங்க பிப்ளிக்கலா வாழ்றீங்களா, நான் பிப்ளிக்கலா வாழ்றீங்களா? அட்ட டு அட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் தேவன் சூப்பர் நேச்சுரலா தான் தீர்வு கொடுத்திருக்கிறாருங்க. அதனாலதான் நான் சூப்பர் நேச்சுரல் கிளாஸே நடத்துறேன், சூப்பர் நேச்சுரலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். சிலர் என்ன பைத்தியன்னு சொல்றாங்க, அவர்களுக்கு வேதம் என்ன பேர் கொடுத்திருக்குமா? ஜென்ம சுபாவம் உள்ளவர்கள். பிராக்டிக்கலா திங்க் பண்றவங்க கார்னல் மைண்டடுங்க. இஃப் யூ சர்ச் எ சொல்யூஷன் ஃபார் எனி ஆஃப் யுவர் இஷ்யூ இன் அ பிராக்டிக்கல் வே, you are carnal minded. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தேவன் தந்திரல போற. அதனாலதாங்க வியாதி என்னை விட்டு ஓடிட்டுருங்க. நீங்க வியாதியோட ஏன் வாழ்றீங்க தெரியுமா? ஜெபம் ஒரு பிராக்டிக்கல் இதுங்க, சூப்பர் நேச்சுரல் இல்ல. எந்த இடத்துல எந்த வியாதிக்கு இயேசு ஜெபம் பண்ணாரு? எப்பா 3 வருஷத்துல
எந்த பிரச்சனைக்கும் அவர் ஜெபம் பண்ணவும் இல்லை, ஜெபம் பண்ண சொல்லவும் இல்லைங்க. சொல்லுங்கங்க, 4 புஸ்தகம் தானங்க, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், வாசிங்க. எதுலயாவது இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணி ஏதாவது பிரச்சனை தீர்த்து வச்சா என் பிரசங்கத்தை மாத்திடுறேன். சூப்பர் நேச்சுரல் தீர்வு தானே கொடுத்தாரு, அதுக்கு தானே ட்ரைனிங் கொடுத்தாரு. அதை பின்பற்றி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே அத்தனை பேரும் ஜெபிக்காமலே சூப்பர் நேச்சுரலா தீர்வு கொடுத்தார்களா இல்லையா? கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். அருமையானவர்களே பாருங்க, திங்கிங் பிராக்டிக்கல் சொல்யூஷன் இஸ் நாட் பிப்ளிக்கல். சரிங்களா? அது மனுஷ அறிவுங்க. பட் சூப்பர் நேச்சுரல் இஸ் காட்ஸ் மைண்ட், காட்ஸ் விஸ்டம். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர். அதாவது எலிசா இவங்கெல்லாம் ஒரு டஜன் பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்தது எழுதியிருக்குங்க. 1 டஜனோ சூப்பர் நேச்சுரல் தீர்வு தானே கொடுத்துருக்கிறாரு. அப்ப நான் பேசணுமா இல்லையா? நீங்க சிலர் பைத்தியக்காரன் என்ன சொல்றீங்க, ஆனா பவுல் சொல்றா நீங்க தானே பைத்தியக்காரன். அதை வாசிக்கவா உங்களுக்கு? ஹalleluya. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். The book of 1 Corinthians chapter 2 verse 14 I shall read for you. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளார், அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். நீங்க அறியவே இல்லையே. எத்தனை வருஷம் ஊழியம்? 40 வருஷம் பண்றேன். சர்ச்சு எத்தனை பேர் வராங்க? 1000 பேர் வராங்க. If you don't give importance to the supernatural way of the Lord, you are carnal minded. அருமையானவர்களே, பைத்தியமா தோணுது இல்ல? சிங்கண்ணை இப்போ அற்புதத்துக்கு போயிட்டாங்க. ஐயா, பைபிள்ல அற்புதம் தானையா இருக்குது. His very name is wonder. அவரு பெயரும் அற்புதம், அவருடைய வேதமும் அற்புதம். அப்ப நான் அதை பேசித்தானே ஆகணும். இஸ்ரவேலர்கள் இந்த தப்பு தான் பண்ணாங்க. சங்கீதம் 78:42 பாருங்க. அவர்கள் மிரக்கிளை நம்பல, எனவே they limited the holy one of Israel. இஸ்ரவேலரின் பரிசுத்தரை எப்படி மட்டுப்படுத்துறாங்க தெரியுமா? அவர் செய்த அதிசயங்களை அவங்க நம்பல, அதாவது மறந்துட்டாங்க. அருமையானவர்களே, சரி, கிறிஸ்தவ வாழ்க்கை என்றாலே சூப்பர் நேச்சுரல் வாழ்க்கை தாங்க. ஹalleluya. thank you Lord for your goodness. நீங்க வேதம் எதுக்கு முதலிடம் கொடுக்குதோ அதற்கு நீங்கள் முதலிடம் கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் உங்களுக்கு என்ன பேர் கொடுக்குறோம்? ஜென்ம சுபாவமான மனுஷர்கள், பிராக்டிக்கலா திங்க் பண்றவர்கள். வேதத்துக்கும் கிறிஸ்தவனுக்கும் பிராக்டிக்கலா ஒண்ணுமே கிடையாதுங்க. எல்லாமே சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன், சூப்பர் நேச்சுரல் ப்ரொடெக்ஷன், சூப்பர் நேச்சுரல் ப்ரொமோஷன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அது ரொம்ப இன்பமான லைஃப்ங்க, இன்பமான வாழ்க்கைன்னு ஒரு 25 வசனம் இருக்குங்க. ஒருத்தர் அது பிரசங்கம் பண்றதே இல்லை. நான் பிரசங்கமும் பண்றேன், பாட்டு பாடிட்டேன். கோடி 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 இயேசுவின் நாமத்தினால் கோடீஸ்வரன் நாள், இன்பம் 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 என் வாழ்வில் என்னாலும் இன்பம் இன்பமே. மாமிசம் பூசித்தேன், வியாதி விலகிற்று, ரத்தம் பருகினேன், தரித்திரம் நீங்கிற்று. மாமிசம் பூசித்தேன், வியாதி விலகிற்று, ரத்தம் பருகினேன், தரித்திரம் நீங்கிற்று. ஆரோக்கியம் அடைந்தேன், செல்வந்த நானேன், ஆரோக்கியம் அடைந்தேன், செல்வந்த நானேன். கோடி 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 இயேசுவின் நாமத்தினால் கோடீஸ்வரன் நாள், இன்பம் 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 என் வாழ்வில் என்னாலும் இன்பம் இன்பமே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சுய அறிவை சார்ந்து கொள்ளுகிறவர்கள் பலவீனமாகவே இருப்பார்கள். பயம் அவர்களை சூழ்ந்து கொள்ளும், விடுதலை அவர்களை சூழ்ந்து கொள்ளாது. சூப்பர் நேச்சுரலை நம்புகிறவர்கள் எப்படி இருப்பாங்க? ஜெயிலுக்குள்ள இருந்த பவுலையும் சீலாவையும் போல இருப்பாங்க. காயங்கள் அவர்களுக்கு வலிக்காதுங்க, ரத்தம் ஒழுகுதுங்க, வலி இல்லைங்க. ஏன்? they believe the supernatural ways of the Lord.
தேவனுடைய வழிகள் எப்பொழுதும் சூப்பர் நேச்சுரலா இருந்திருக்குன்னு அவர்களாலே ஆடி பாடி துதித்தார்களுங்க. பரலோகம் ஒரு பூமியையே அதிர்ச்சிச்சுங்க. அதிர்ச்சி கொடுத்து அவர்கள் வெளியே கொண்டு வந்துட்டுங்க. பவுலும் சீலாவும் கொஞ்சம் யோசித்தானே வைங்களா, பிராக்டிக்கலா திங்க் பண்றாங்க. இவனை காலையிலே நம்ம தலையை எடுக்க போறாங்க, நம்ம தேவன் நம்மளை கைவிட்டுட்டாரு, ஏன்னா வெளியே போறதுக்கு வழி இல்லை, பூட்டி சாவியை கொண்டு போயிட்டான். Since they had known the supernatural ways of the Lord, they could sing and dance and able to come out supernaturally, dearly beloved. Natural வேலையா அந்த ஜெயில் திறந்தது, ஜெயில் கதவு திறந்ததுங்க. ஹalleluya. கர்த்தர் நல்லவர், நல்ல. See, நீங்க பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற சூப்பர் நேச்சுரலை நம்பவில்லை என்றால் நீங்கள் மனித புத்தியின் மேல் நடக்கிறீர்கள் என்று ஞானி எழுதுறார். நான் அதை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5வது வசனம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5வது வசனம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரின் நம்பிக்கையா இருந்து. எதை சாயக்கூடாது? சுய புத்தியின் மேல் சாயக்கூடாது. அதனால என்ன அர்த்தம் தெரியுமா? பிராக்டிக்கலா நடக்கிறதுல சாஞ்சிராத. ஏனென்றால் வேதத்துல எந்த இடத்திலையும் தேவன் பிராக்டிக்கலா பிரச்சனையை தீர்த்து வைக்கல. அருமையானவர்களே, பிராக்டிக்கலா சிந்திப்பது, பிராக்டிக்கலா பேசுறது, பிராக்டிக்கலா கிரியை செய்வது. வேஸ்ட், கார்னல் மைண்டட், ஜென்ம சுபாவம், மனித அறிவு அது. அருமையானவர்களே, ஹalleluya. ஓ தேங்க்யூ மாஸ்டர். அதனாலதான் அந்த ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஒரு வெளிப்பாடு. எப்பா, மனுஷ வழி அல்லப்பா தேவ வழி. பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அது என்ன வித்தியாசம்? மனிதன். ஹalleluya. நம்முடைய மனிதனுடைய வழி எப்படி இருக்கு? மண்ணையே பார்க்குது, பிராக்டிக்கலாவே திங்க் பண்ணுது, பயம் ஆண்டு கொள்ளுகிறது. வாசிக்கட்டுமா அந்த வசனத்தை அருமையானவர்களே? ஓ தேங்க்யூ. Isaiah 55:9. The book of Isaiah chapter 55 verse 9. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. நான் அதை இப்படிதான் இன்டர்பிரட் பண்றேங்க. அதுல என்ன சொல்றாரு? உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகள் உயர்ந்திருக்கிற. அந்த உயர்ந்த வழி என்ன தெரியுமா? சூப்பர் நேச்சுரல் வழி. எத்தனை பேர் நீ சீரியஸா எடுக்க போறீங்க? மதம் என்ன சொல்லி தந்துட்டு, தினகரன் ஐயாவுக்கு தான் அற்புதம் செய்ய முடியும், பென்னிஹின்னுக்கு தான் அற்புதம் செய்ய முடியும். வேதம் என்ன சொல்லுது? 8:2 சங்கீதத்துல, பலிகாரனையும் பகஞ்சனையும் அடக்கி போட பாலகர் சிறுவர் வாயில பலன் கொடுத்திருக்கப்பா. I have given power unto the little babies. For what purpose? To paralyze the powers of the darkness. உலகத்தின் அதிபதியை உண்டு இல்லை நீ பண்றதுக்கு குட்டி பிள்ளைகள் வாயில பவர். எங்க சர்ச்சில் 3 வயசுல ஒரு பிள்ளை வந்தாங்க. நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சோன்னே கேட்பேன், யாராவது வியாதியோட வந்திருக்கீங்களான்னா, அம்மா மடியில தான் உட்காந்துருப்பா ஃப்ரண்ட் ரோல்ல. அப்படியே எழுந்து பாப்பா. யாராவது கையை தூக்குனா நேர போய் கையில கை வைப்பா, உடனே சோமாயிருதுங்க. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, உங்கள் எல்லாருக்குமே சூப்பர் நேச்சுரலா பிரச்சனைகளை தீர்த்து வைக்க ஆற்றல் உங்களுக்கு உள்ளேயே தேவன் வந்து விட்டார், வைத்து விட்டார். பிரச்சனை என்ன தெரியுமா? இதை அறியாத போதகருடைய பிரசங்கத்தை நீங்க கேட்குறீங்க. அவர் என்ன சொல்லுவாரு? உனக்கு வியாதியா? உன் புருஷன் உன்னை மதிக்கல, அடிக்கிறானா? 40 நாள் உபாசம். ஏன்னா அவருக்கு பொறுப்பு இல்லைல்ல. அவருக்கு பொறுப்பா இருந்தா என்ன சொல்லி தருவாரு? எப்பா, சூப்பர் நேச்சுரலா உனக்கு நான் ட்ரைனிங் கொடுக்க. உன் புருஷன் உன்னை கையை அடிக்கிறானா, தூக்குறானா, பேசு. ஸ்டாப் தேர். ஒரு 3 நாள் உன் கை சுரேஷ்னு வச்சுக்கிடுங்களா, சுரேஷுடைய கை 3 நாள் இப்படி இருக்குது. அப்புறம் என்ன செய்யணும்? ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் வழங்குகிற வாழுவோம் வையகத்தையும் வாழ வைப்போம் ஒரு பிளேலிஸ்ட் நீ அனுப்பு. 100 செய்தி கேளுங்க, கையை நார்மல் ஆயிருன்னு பேசுங்க. அவர் ரட்சிக்கப்படுவா, கிருபையை புரிந்து கொள்வா, தேவ அன்பை புரிந்து கொள்வா, சூப்பர் நேச்சுரலை புரிந்து கொள்வா. உன்னை கட்டி அணைத்து மகிழ்ச்சியோடு உன்னை வாழ வைப்பான். மகளே, உனக்கு என்ன தெரியல? அடிச்சா வாங்கணும், இல்லைன்னா திருப்பி அடிக்கணும். அது அல்ல வழி. அருமையானவர்களே,
அவனுடைய கையை முடமாக்குவது தேவனுடைய வழி. எலிமாவை மனம் திரும்ப வைத்தது, அவனை குருடாக்குனது தாங்க. பவுலை ரட்சித்தது தமஸ்கு வீதியில அந்த அற்புத குருடு தானே. அது எளிதானதாயிற்றே. எவ்வளவு எளிது. பெரிய அநியாயம் அல்லவா? யாரு? நம்ம எலிசா செய்தது. அந்த குட்டி பிள்ளைகள் என்ன விளையாடி இருப்பாங்க? குச்சி கம்பு விளையாடி இருப்பான், இல்லது கில்லி விளையாடி இருப்பான். கிரிக்கெட்டே விளையாடுன்னு வைங்களேன். 42 பிள்ளைகள் கிரிக்கெட் விளையாடுறாங்க. இவன் அந்த வழியே போறான், ஓரமா போயிருக்கணும். தலைவர் அந்த வழியே போறாரு. அவர் வழுக்கு மண்டை போட்டுருக்கு, மொட்டை தலை ஓரமா போடான்னாங்க. ஒரே வார்த்தை, அவர் சபித்தார். 2 கரடிகள் வந்து 42 பிள்ளைகளையும் சிதறடித்ததுங்க, அழிச்சு போட்டதுங்க. அவ்வளவு பவரை வச்சுட்டு நேச்சுரல் வேலை எப்படிங்க உங்களால வாழ முடியுது? யோசித்து பாருங்க. ஐயா, சூப்பர் நேச்சுரல் புக்கு, சூப்பர் நேச்சுரல் காடு, சூப்பர் நேச்சுரல் ஃபெய்த், இது எல்லாத்தையும் வச்சுட்டு நேச்சுரல் வேல பிரச்சனையை தீர்த்து வைக்க நீங்க பழகுவீர்கள் என்றால் நீங்கள் உங்களுடைய சுய அறிவை சார்ந்து கொள்ளுகிறீர்கள், சுய சக்தியை சார்ந்து கொள்ளுகிறீர்கள். அந்த பாவத்தை செய்யாதீங்க அருமையானவர்களை. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1:24 அடிக்கடி நம்ம தியானிக்க பாருங்க. ஐயா, நீங்க சூப்பர் நேச்சுரலா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஏனென்றால் அந்த நாலேஜ் இயேசுவாகிய நாலேஜ். கிரேக்கரானாலும் யூதரானாலும் யாரா இருந்தாலும் யாவர்களை தேவன் தெரிந்து கொண்டாரோ அத்தனை பேருக்கும் தேவன் அவருடைய குமாரனாகிய இயேசுவையே தேவ பலனாக்கிட்டாரு, இயேசுவையே தேவ ஞானமாக்கிட்டாரு. அந்த ஞானம் என்ன செய்யும்? சூப்பர் நேச்சுரலா பெர்ஃபார்ம் பண்ணும். பிரச்சனை என்னன்னா, இதை அறியவில்லை சபை. வேதத்துல எந்த பிரச்சனைக்கும் நேச்சுரல் தீர்வு கொடுக்கல. உங்க பாஸ்டர் எந்த பிரச்சனையையும் நேச்சுரலா தான் பேசுறாரு, சூப்பர் நேச்சுரலா பேசவே இல்லையே. ஐயா, வேதத்துல எந்த இடத்துல, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டுல அருமையானவர்களே, வியாதியோடு வர்றாங்க, 3 நாள் உபவாசம் பண்ணு, உன் வியாதி போயிரும் அப்படின்னு சொல்லலைங்க. சொல்லியிருந்தா நான் என் பிரசங்கத்தையே விட்டுறேங்க. அருமையானவர்களே, உங்க அப்பாவுக்கு வந்துட்டு உனக்கு வந்துட்டு ஒரு நல்ல டாக்டர் இருக்கிறாரு, நான் போன் பண்ணி சொல்றேன், அங்க போ. வேதத்திற்கு புறம்பானதா இல்லையா? என்ன வியாதிமா? ஐயா, கையில ஒரு கட்டு, போ சாத்தானே. ஐயா, இதான் பைபிள் வழி. ஆனா நீ சொல்ல மாட்டானே சொல்லிட்டாரு ஏசாயா. ஏசாயா மேல எனக்கு ரொம்ப வருத்தங்க. ஏசாயா 42:22 என்ன சொல்லிட்டாரு? ஒருத்தனை விட்டு விடுன்னு பேச மாட்டான், ஆனாலும் என் ஜனங்கள் நடுத்தருவில் நிற்பாங்க. நம்ம அதை உடைப்பதற்காகவே தேவன் உங்களை இந்த செய்திகளை கேட்கும்படியான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் அருமையானவர்களே. ஏனென்றால் நீங்கள் தேவர்களா இருக்கிறீர்கள். எதற்காக? தேவனை போல சூப்பர் நேச்சுரலா பெர்ஃபார்ம் பண்றதுக்காக, பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்காக, ஏழைகளை கோடீஸ்வரர்கள் ஆக்குவதற்காக, நிற்கிறவர்களை ஓட வைக்கிறதற்காக, இருளை நீக்கி ஒளியாக்குவதற்காக, எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுவதே ஊழியம் அருமையானவர்களே. எந்த வழியில? காட்ஸ் வேல. காட்ஸ் வேஸ் ஆர் ஆல்வேஸ் சூப்பர் நேச்சுரல். இட் இஸ் சோ என்ஜாயபிள் டியர்லி பிலவட். கர்த்தர் நல்லவர். எல்லாராலும் முடியுங்க. அதான் என் பாயிண்ட்டுங்க. எல்லாராலும் முடியுமா? ஆமா, எல்லாராலும் முடியும். என்ன முடியும்? இயேசு கிறிஸ்து செய்தவைகளை செய்யவும், அதை விட பெரிய கிரியைகளை செய்யவும் எல்லாருக்கும் பவர் கொடுத்துட்டாருங்க. பாருங்க, எனக்கு 30 வருஷம் அந்த பவர் இருக்கு. ஆனா முதல் 25 வருஷத்துல ஒருத்தரை கூட நான் பேசி ஜெபம் பண்ணலங்க. இந்த 5 வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் சோகமாயிருக்காங்க. ஒருத்தருக்கும் நான் நேச்சுரல் தீர்வு கொடுக்கல, எல்லாருக்கும் சூப்பர் நேச்சுரல் தீர்வு. கேன்சர் கட்டி அப்படி மறைஞ்சிருக்கு. வேற என்ன? தைராய்டு, குருட்டு கண்ணு திறந்திருக்கு, காது திறந்திருக்கு, சடலங்கள் வெளியே எழுந்திருக்கு. அருமையானவர்களே, ஒருத்தர் போன் பண்ற, ஐயா நாளைக்கு என் பையன் கண்ணை எடுக்க போறாங்க. ஏன்பா? அது ஒரு கண்ணுல கேன்சர் வந்துட்டு அடுத்த கண்ணும் பறவை செத்து போயிடுவான், அதனால எடுக்க போறேன். ஐ செட் கேன்சல். அடுத்த நாள் கூப்பிட்டு கேட்கறாங்க, ஐயா காலையில டாக்டர்கிட்ட கொண்டு போன ஆபரேஷன் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இஸ் யுவர் காட் அண்ட் மை காட். He heals people in a supernatural way, dearly beloved. நேச்சுரல் வேலை ஒருத்தருக்கு மருந்து கொடுத்து சோமாக்கலங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா.
இதாங்க பாருங்க, நீங்க நேச்சுரல் வேலை பிரச்சனையை தீர்ப்பதற்கு சிந்தித்திருந்தால் அந்த சிந்தனை மாம்ச சிந்தை. பிராக்டிக்கலா திங்க் பண்ணுவது மாம்ச சிந்தை, ஜென்ம சிந்தை. மாம்ச சிந்தை மரணத்தை கொண்டு வரும். அதான் நடக்கு இன்னைக்கு. என்ன மரணம்? கடன் பிரச்சனையாக மரணம். உங்க பிரசங்கத்தை 10 வருஷம் கேட்டவன் நடுத்தரவுல நிக்கிறான். நிறைய போன் வருதுங்க. எந்த சபைக்கு போறேன்? இந்த சபைக்கு போறேன். ரைட். அங்கிருந்து ஏற்கனவே எனக்கு 10 போன் வந்துட்டுமா, அவ்வளவு பேர் நடுத்தரவுல நிக்கிறான். இதற்காக வாங்க அவர் தரித்திரர் ஆனாரு. யோசித்து பாருங்க, எதற்காக அவர் தரித்திரர் ஆனார்? உங்களை சூப்பர் நேச்சுரலா கோடீஸ்வரனாக்க அவர் தரித்திரர் ஆனார். நேச்சுரல் வேலை இல்ல. ஆபிரகாமை சூப்பர் நேச்சுரலா தாங்க பூமி தாங்க முடியாத அளவுக்கு உயர்த்தினாரு. எஸ், நேச்சுரல் வேலை. அவன் கோடீஸ்வரனா இல்லைங்க. பார்வோன் ராஜா இவன் மனைவியை கடத்திட்டு போயிடுறான். ஏன்னா இவன் பொய் சொல்றான். மனைவின்னு சொல்லியிருந்தா கூட்டு போயிருக்க மாட்டான். பொய் சொல்றது நம்ம ஆளு, தண்டிக்கப்படுறது அவன். என்னெல்லாம் தண்டனை? ராத்திரி தூக்கம் போச்சு. அவன் ஆஸ்தி பாதி ஆபிரகாமுக்கு வந்துச்சு. பாவிகளின் ஆஸ்தி ஆபிரகாமுக்கு வந்ததுனால தாங்க பூமி தாங்க முடியாத அளவுக்கு அவன் கோடீஸ்வரன் ஆனான். அருமையானவர்களே, அந்த சூப்பர் நேச்சுரல்ல நீ கோடீஸ்வரனாக்க தேவன் உன்னை இந்த செய்தியை கேட்க வைத்திருக்கிறார். மகனே, மகளே, 2 பேர் தாங்க உலகத்துல ஏர்கிராப்ட் பொதுவா வாங்குறாங்க. மருத்துவர்கள் அல்ல, இன்ஜினியர்ஸ் அல்ல. 2 பேர் வாங்குறாங்க. ஒன்னு பிசினஸ் மேக்னெட் வாங்குறாங்க இல்லையா? 2வது யார் வாங்குறாங்க தெரியுமா? ஊழியர் செய்யறவங்க ஏர்கிராப்ட் வாங்குறாங்க. உலகத்துல 100க்கும் அதிகமான ஊழியர்கள் சொந்த ஏர்கிராப்ட் வச்சிருக்காங்க. ஏன்? they perform supernaturally. யார் யாரெல்லாம் சூப்பர் நேச்சுரலா வசனத்தின் அடிப்படையில, வசனத்துல என்ன சொன்னாரு? நீங்க நான் செய்ததையே செய்வீர்கள், இதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். இந்த வசனத்தை புரிஞ்சுக்கிட்டு இயேசுவை போல அற்புதம் செய்கிறார்களோ எல்லாருமே ஏர்கிராப்ட் வாங்கிட்டாங்க. ஏன்? இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி அநேக ஸ்திரீகள் தங்களுடைய ஆஸ்திகளால் ஊழியம் செய்தார்களோ அநேகர் ஆஸ்திகளையே கொடுத்துறாங்க. ஐயா, டாக்டர் 4th ஸ்டேஜ் கேன்சர்ல எங்க அப்பாவை கொண்டு வச்சிருந்தாரு. நீங்க பேசுனீங்க, அப்பாலே போ சாத்தானே பேசுனீங்க. எங்களுக்கு ஏற்கனவே என்ன இருக்கு? ஒரு 1000 கோடிக்கு சொத்து இருக்குங்க, ஒரு 500 கோடியை வச்சுக்கிடுங்க கொடுத்துட்றாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சுய அறிவு, அதாவது பிராக்டிக்கலா பிரச்சனையை தீர்த்து வைக்க நீங்க ட்ரை பண்ணி சோர்ந்து போயிட்டீங்களா? என்ன ஆயிட்டீங்க? டயர்ட் ஆயிட்டீங்கல்ல? உங்களை உயிர்ப்பிக்கவே இந்த செய்தியை கேட்கத்தக்கதான வாய்ப்பை தெய்வ மகனே, தெய்வ மகளை நீ பெற்றிருக்கிறாய். எங்க செய்திகளை தொடர்ந்து கேளுங்க. ஒரு நாளைக்கு 4 செய்தியை கேட்கலாம். யாருமே கேட்கலாம். நீ ஒருவேளை வேலைக்கு போற ஆளா இருந்தாலும் 4 கேட்கலாம். சரி விடு, 2வது கேளு. முதல் செய்தியை குளிக்கிறதுக்கு முன்னால எழுந்த உடனே கேட்டணும். ஏன்னா காலையில தான் களைய விதைப்பான் பிசாசு. இந்த பிரச்சனை உன்னை மேற்கொண்டுரும், கடன்காரங்க உன்னை கடத்திட்டு போயிடுவாங்க, ஆபீஸ்ல நீ செய்த தப்பு உன்னை நீக்கி கையும் களவுமா பிடிக்கப்பட்டுருவா, இதெல்லாம் காலையில பிசாசு சொல்லுவான். அப்பவே நீ என்ன செய்யணும்? படுக்கையை விட்டு எழும்பும் போதே மொபைல்ல ஆன் பண்ணிரு. பல்லு வளர்க்கும் போது கேளு. காலையில கேட்டுருங்க. பெண்கள் அடுப்பங்கரையில் வேலை செய்யும் போது ஒரு செய்தி கேட்டிருக்கங்க. நீங்க சூப்பர் நேச்சுரல் தீர்வை அன்றாட ருசி பார்ப்பீர்கள். உங்க குழம்பு ரொம்ப டேஸ்டா வந்துடும். உனக்கு சமையல் பண்ண தெரியாது, மருமகளா போயிருக்கிற, ஐயோ எனக்கு குழம்பு ருசியா இல்லையா? என் செய்தியை கேளு மகளே. You will be able to believe the unbelievable. Now the problem is you are not able to believe the unbelievable. உனக்கு எதை பிலீவ் பண்ண முடியல? நீ பிராக்டிக்கலா திங்க் பண்ண. ஆமா, எனக்கு சமையல் வராது, முடிஞ்சு போச்சு. நீ சத்தியத்தை சரியாக அறிந்தால், எங்க செய்திகளை நீ கேட்டுக்கொண்டே இருந்தால் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவாய். உன்னுடைய தலையெழுத்தை சக்சஸா வாழ்றதானுங்க. அநேக சாட்சிகள் இருக்கின்றனவே. இல்லை என்றால் இந்த வேதம் பொய்யாயிருமே. ஹல்லேலூயா. நல்ல வேத வசனத்தை நேசிக்கிறாங்க. ஒரு ஊழியக்காரர் வந்தார். ஐயா, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணா பரவாயில்ல, ஜெபம் பண்ணலாம் பரவாயில்லையா? பரவாயில்லையா, விசுவாசத்தோடு ஜபித்தா போதும். என்னை கட்டி பிடிச்சிட்டாருங்க. ஐயா, எனக்கு முழங்கால் போட்டா ஒரே வலியா, எனக்கு ஒரு விடுதலை வந்துட்டு. அவருடைய விசுவாசம் பெருகிட்டு.
அவர் முழங்கால் போட்டு ஜெபிக்கும் பொழுது பெற்றுக்கொண்டதை விட அவர் இப்பொழுது விசுவாசத்திலே ஜெபிக்கிறார், கேட்கிற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுகிறார். அருமையானவர்களே, உங்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் உண்டாவதாக. இன்னைக்கு கேள்வி என்ன? சுய அறிவா சூப்பர் நேச்சுரலா? பதில் என்னவென்றால் சூப்பர் நேச்சுரல். கர்த்தர் இதை குறித்து கூடுதலாக உங்களுக்கு விளக்கம் தருவாராக. ஆமென். மரித்தோரை உயிரோடு எழுப்பும்படியாக ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். எலிசாவுடைய கோலிலே வல்லமை இருந்தது. பேதுருடைய வார்த்தை தபித்தாலே எழுந்திரு என்று சொன்ன பொழுது அதிலே வல்லமை இருந்தது. இங்கே நாம் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை பயன்படுத்தியிருக்கிறோம். அந்த நாமத்தில் எல்லா ஆற்றலை விட பெரிய ஆற்றல் இருக்கிறது. எனவே இந்த பேஜை நீங்கள் சில பிரிண்ட் அவுட் போட்டு வைத்து கொடுங்க. ஒரு 5-10 பிரிண்ட் அவுட் போட்டு வைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது மரித்து போனால் அந்த ஒரு காப்பி பிரிண்ட் அவுட்டை அந்த சரீரத்தின் மேலே வைத்து பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் எழுந்திரு என்று சொல்லி நீங்கள் கட்டளையிடுங்கள். சுப்பிரமணியன் எழுந்திரு, எஸ்தர் எழுந்திரு, இயேசுவின் நாமத்தில் எழுந்திரு என்று சொல்லி நீங்கள் கட்டளையிடுங்கள். அப்பொழுது அந்த சரீரத்துக்குள்ளாக ஒரு ஜீவன் பாய்ந்து செல்லும். அந்த ஜீவன் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தில் உள்ள அந்த ஜீவன் அந்த சரீரத்தை உயிரோடு எழுப்பும். நீங்களும் மரித்தோரே எழுப்புகிற அந்த கூட்டத்தில் இணைந்து கொள்ளுங்கள். தேவனுடைய நாமம் உங்கள் மூலமாக மகிமைப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழ்வீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் அனுப்புங்கள்.